தன்னுடைய கன்னித்தன்மையை இழக்காமல் ஒரு குழந்தைக்கு தாயான பெண்ணை பற்றி தெரியுமா? நதியோரத்தில் வாழ்ந்த ஒரு மீனவ பெண் சத்தியவதிக்கு மச்சகந்தி என்ற இன்னொரு பேரும் அவளுக்கு உண்டு. ஏனென்றால் அவளின் உடம்பில் எப்போதும் மீன்வாசம் குடிகொண்டிருக்கும். இருந்தாலும் பேரழகியான அவள் ரிஷிகளுக்கும் ஆசையை தரும் வனப்பை உடையவள். அவள் யமுனை ஆற்றில் படகு ஓட்டி தன் பிழைப்பை நடத்தி வந்தாள். ஒரு நாள் பராசரர் முனிவர் அவளுடைய படகில் ஏறினார். அவர் விண்மீன்களை பார்த்து, இப்பொழுது ஒரு குழந்தை ஜனித்தால் அப்பிள்ளை இந்த உலகையே மாற்றுவான் என கணித்தார். அவர் மச்சகந்தியிடம், நீ அந்த பிள்ளையின் தாயாக இருப்பாயா என கேட்டார். அதை கேட்டதும் மச்சகந்தி அதிர்ந்தாள். அவள் ரிஷியிடம், உமது கோரிக்கையை ஏற்றால் எனது கன்னித்தன்மைக்கு களங்கம் ஏற்படும். எனது கற்பை களங்கப்படுத்தி கொண்டு நான் எப்படி எனது வீடு செல்ல முடியும் என கேட்டாள். அவள் கூறியதை கேட்ட முனிவர், நீ எனக்காக தாயானாலும் மீண்டும் உனது கன்னித்தன்மையை பெறுவாய் என கூறினார். பின் அவர்கள் சங்கமித்து பிறந்த குழந்தைதான் வேதவியாசர். பின் மச்சக்கண்ணி தனது கன்னித்தன்மையை பெற்றாள். அவளிடம் இருந்த மீன் வாசனை விலகி அவள் உடம்பிலிருந்து சந்தன வாசம் பல மைல்கள் தொலைவிற்கு பரவ ஆரம்பித்தது. அவர்களுக்கு பிறந்த வேதவியாசர் வேதங்களை 4 பிரிவுகளாக பிரித்தார். மகாபாரதம் என்னும் மகாகாவியத்தை எழுதினார். ஒரு சாதாரண படகு பயணம் ஒரு வரலாற்றையே எழுத வைத்தது.